எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதிக அளவில் வெற்றி பெறும். ஏன்னா மக்கள் அனைவரும் பெரும்பாலான மக்கள் வந்து ஆட்சியாளருக்கு எதிராக இருக்காங்க, எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு. யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி நாங்கள் போன தடவை வாங்கினதை விட மோசமாக வாங்கி தோற்று போவோம், எங்கள் கூட்டணி தோற்றுரும், வந்து திமுக தலைமையில் அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார், காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவார். எதிர்கூட்டணி எங்கள் கூட்டணி அது வெற்றி பெறாது, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படி தான் சொல்லுவார். அப்படி சொன்னால் தான் அவர் எதிர்கட்சி தான். இல்லை அப்படி சொன்னால் மக்கள் கருதுகிறாங்களோ இல்லையா, அவர் கருதுறாரு, அவர் கருதுறது சொல்கிறாரு. அப்படி சொன்னால் தான் அவர் எதிர்கட்சி தலைவர். இல்லைன்னா எங்கள் கூட்டணியில் வந்துட்டாருன்னு அர்த்தம் சொல்லலாம். இல்லை அது வந்து அரசு தீவிரமாக கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா தஞ்சாவூரில் வந்து தொடர்ந்து மழையினால் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசின் சார்பில் கொள்முதல் நடக்குதுங்கிறாங்க. நம்ம தண்ணீர் அந்த கண்டென்ட் இருக்கிறதுனால அதை எடுக்காமல் இருக்காங்க, அல்லது விலை குறைச்சி போகுது. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்குதுன்னு. அதுதான் ஏன்னா மழை காலத்தில் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் நெல். அதுக்கு அரசு வந்து இது வாங்குறத புறக்கணிக்கக்கூடாது. அல்லது சாதா காலங்களில் இருக்கிற நெல்லில் இருக்கிற ஈரப்பதத்தை காட்டிலும் மழை காலத்தில் நனைஞ்ச பிறகு கூட தான் இருக்கும். அதில் கூட அந்த பெர்சன்டேஜ் கூட வச்சு அதை வாங்கி தான் ஆகணும். மாநில அரசு அதுக்கு முயற்சிகள் எடுக்கணும், மத்திய அரசும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால் விவசாயிகள் இந்த பாதிப்புகள்லேருந்து காப்பாற்றப்படணும். பயிரும் அழிஞ்சிருக்கு, கதிர் குறுவை விளைஞ்ச பிறகு நெல்லும் முளைச்சி அதை வாங்க முடியாமல் விற்க முடியாமல் கிடந்தால் விவசாயிகள் வந்து ஏற்கனவே விவசாயிகள் கஷ்டப்பட்டுருக்காங்க, நஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் இதனால் மேலும் பாதிப்புகள், குடும்பங்கள் வந்து பல குடும்பங்கள் வந்து கஷ்டத்துக்கு அழிவுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை காப்பாற்ற வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய பொறுப்பு. மத்திய அரசும் உரிய நடவடிக்கை உதவிகள் செய்யணும், மாநில அரசும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். மாநில அரசு சார்பில் மந்திரிகள்லாம் கொள்முதல் பண்ணிகிட்ருக்கோம், எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பத்தலைங்கிற குரலும் அந்த பக்கம் இருந்து விவசாய சங்கங்கள் சார்பில், எதிர்கட்சிகள் சார்பில் வந்திருக்கு. அதனால் இதில் வந்து அரசியல் கிடையாது, விவசாயிகள் காப்பாற்றப்படணும். அதுக்கு உரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் துரிதமாக வேகமாக எடுக்கணும். முதலமைச்சர் முழு கவனம் அதில் செலுத்துவார் நம்புகிறேன், செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாய அமைச்சரும் முதலமைச்சரும் முழு கவனம் செலுத்தணும். மத்திய அரசும் தாராளமாக மாநில அரசுடைய கோரிக்கைகளை ஏற்று உதவி செய்யணும்.